அவங்க செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி. ஸோ அவங்க அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டு இங்கே ப்ளீஸ் ரீச் திஸ் வென்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கேப் போட்டு அந்த வென்யூ ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுலேருந்து செம்ம கேரக்டர் அகாமடேஷன், ட்ராவலு, ஃபுட்டு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்வாங்க. 5 மினிட்ஸ் உடனே எந்த இடத்துல இருக்கீங்க, எங்கே வரணும், என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு டிரைவரை கான்டாக்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு எல்லாத்தையுமே எண்ட் டு எண்ட் சூப்பராக பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களே கார்லாம் அரேஞ்ச் பண்ணி இங்கே ஏர்போர்ட்ல வந்து திரும்பி ட்ராப் பண்ணி செக்இன் ஆகிற வரைக்கும் செக்இன் ஆகிட்டீங்களான்ற அளவுக்கு கூப்பிட்டு ஒவ்வொன்றுமே டெல்லிக்கு எப்படி வந்தீங்க? பஞ்சாப்ல இருந்து டெல்லிக்கு அதான் நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு 2 days பிஃபோர் நாங்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும் போது பிளாக் அவுட் ஆச்சு. கரண்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆஃப் பண்ணி வந்தோம். ஸோ அதிலே பசங்க எல்லாருமே பேனிக் ஆக ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அப்போ நாங்கள் என்ன யோசிச்சோம்னா, சரி ஒரு டிராவல்ஸ் மாதிரி எடுத்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். வண்டி எதுவுமே கிடைக்கல. ஸோ ஒரு பஸ் மட்டும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் 12 டிக்கெட் போட்டு அதுலேருந்து நாங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாகவே கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி ஒரு மார்னிங் ஒரு 7:40க்கு ஏறணும். மத்தியானம் ஒரு 4 o'clock போல டெல்லி இருந்துச்சு. வந்து அதான் ஒரு 1 வீக்காவே இந்த பேஸ் போயிட்டு இருந்துச்சு. கிளம்பலாமா கிளம்ப வேணாமான்னு சொல்லி யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து அப்போதைக்கு எதுவும் கரெக்டாக. ஸோ இந்த எல்லாருமே ஒன்னா இருக்கும் போது பிளாக் அவுட் ஆனவங்கன்னா சரி எப்படியும் நம்ம இவாக்குவேட் பண்ண சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு கணிப்புல தான் நாங்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளம்பி. ஸோ கிளம்பவே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எல்லாரும் கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா இங்கே ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது. ஸோ நாங்கள் எப்படி சொல்றது, லக்கியாக நாங்கள் ஏர்லியராக கிளம்புனதுனால நாங்கள் ஈஸியாக டெல்லி ரீச் பண்ணோம். ஸோ அதான் பசங்க எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. இப்போ எல்லாருமே பாதி பசங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. இப்போ இன்னும் இருக்காங்க சார். எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு. எல்லாருமே யூனிவர்சிட்டி கிராஜுவேட் பண்ண சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போங்க, நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல வச்சுக்கலாம், ஏதோ நாளைக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல எக்ஸாம்லாம் ஸ்கெடியூல்டா இருந்துச்சு. செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு அதுதான் என்ன நோட்டிஃபிகேஷன் சொல்லாம இருந்தாங்க. கடைசியில நான் கிளம்பும்போது அதையும் சொல்லிட்டாங்க. அதான் சரி எக்ஸாம்ஸ்க்காக கிளம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஏற்கனவே கிளம்பிட்டோம். கிளம்ப நாங்கள் பஸ்ல போகும்போது நோட்டிஃபிகேஷன் எல்லாரையும் கிளம்பி எல்லாமே சூப்பராக டெல்லி ரீச் ஆனதுலேருந்து தமிழ்நாடு டீம் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப சேஃபாக பண்ணோம். கேர்ள்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களையும் மனசில் வச்சுட்டு எல்லாமே பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பசங்க எங்கே வேணாலும் தங்கிடலான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் ரெஸ்கியூ டீம் ஒரு தடவை தான் கால் பண்ணோம். 12 பேருமே அவங்க எல்லா நேமையும் நோட் பண்ணி எல்லாரும் கரெக்டாக எங்கெங்கே இருக்காங்க, ரூம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி திரும்பி வந்து இறக்கி